தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இலங்கையிலிருந்து ஆதரவு கொடுத்ததை நான் வன்மையாக கண்டிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து அவங்கள தற்குறின்னு சொல்லிட்டேன்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த வீடியோ ரொம்ப மூவ் ஆகி நிறைய பேர் பார்க்கும்போது அதுக்கு வந்து கமெண்ட்ஸுகளை எல்லாம் படிக்கும்போது அந்த ஃபீலிங்லேருந்து நான் வெளியே வந்துட்டு நான் என்னோடய வேலையை பார்க்க போனேன். அண்ட் அந்த கமெண்ட்ஸில் வந்து நான் நிறையா சில ரிப்ளை பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. என்னென்னா, அங்கே வந்து தொடர்ந்து 2 கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க, அதனால இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்களும், பிரதர் சினிமாவை நீங்கள் வந்து வேறையாக பாருங்கள், அரசியலை வேறையாக பாருங்கள் அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் இல்லாமல் இன்னும் அதெல்லாம் போய் தாண்டி இது வந்து எங்கள் உரிமை, இது எங்களோட உரிமை, அதனால நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொன்னேன். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அது தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இலங்கையில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ ஒரு ஆட்சி மாற்றம், ஒரு சிறந்த ஆட்சி மாற்றம் ஒன்று நடந்துச்சு. பழமையாக 2 கட்சிகள் தான் எப்பயுமே ஆட்சி மாற்றத்தில் நடைபெறும். பட் இப்போ வந்து ஒரு புது கட்சின்னு சொல்ல முடியாது, பாரம்பரியமாக இருந்த ஒரு கட்சி இப்போ இங்கே ஆட்சிக்கு வந்திருக்கு. பட் அந்த ஆட்சிக்கு வந்த கட்சியோட தலைவர் சினிமாவில் இருந்தோ இல்லாட்டி அரசியலுக்கு அவர் புதுசோ இல்லை, பல வருடங்களாக அவர் வந்து கட்சி பணி களப்பணியில எல்லாம் செஞ்சு வந்துட்டு இருந்தார். ஸோ இங்கே மாற்றத்துக்கான ஒரு தேவை இருந்துச்சு, அதனால அவர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணார். அப்படி தான் இங்கே ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. இதுலேயே முதலாவது கமெண்ட்டுக்கான ரிப்ளை இருக்குது. அதாவது எந்த ஒரு அரசியல் அனுபவமும் எந்த தேர்தலையும் சந்திக்காத மக்களை பற்றி சரியான புரிதல், நாட்டில் என்ன வளம் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் அவர் சினிமாவில் பேசினதை கேட்டிருக்கேன். பட் ரியலாக வந்து அவர் இன்னும் பேசி நான் கேட்கல, அதையும் நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் ஒரு விதத்தில் நான் அவருக்கு அரசியல் சார்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது முதலாவது காரணம். 2வது காரணம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது எங்களோட உரிமை, அதனால நாங்கள் அவருக்கு வாக்களிக்கிறோன்னு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் திரைப்படம் நடிக்கும்போது அவருக்கு வந்து அரசியல் ரீதியான எதிர்ப்பு இருந்துச்சு, மக்களுக்கு இடையில் வந்து பெரிய எதிர்ப்பு ஒன்று அவர் மேலே இருக்கலை. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, அவரோட ரசிகர்கள் அவரை ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் ரசிகர்களை தாண்டியும் நிறையா பேர் அவரை எதிர்க்கும் போது எல்லாரும் விஜய் எதிர்க்கிறாங்க, அதனால நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கில் தான் அவருக்கு ஓட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் இருக்கிறீங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு நீங்களாம் ஓட் பண்ண ரெடியாக இருக்கீங்க. அது முற்றும் தவறானது அரசியல் பார்வையில். உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட உரிமை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் உங்களோட உரிமை வந்து வேறொருத்தரோட உரிமைக்கோ அவரோட வாழ்வியலுக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும். ஸோ புரிதல் இல்லாத இந்த அரசியல் உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். அது 2வது ரீசன். இலங்கையிலேருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதை வந்து நம்ம பெருசாக வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அங்கே உள்ள மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி செய்கிறாங்க, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமாங்கிறது இது வரைக்கும் தெரியாது. இங்கே இலங்கையில் ஈழத்தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது உலகளாவிய ரீதியில் தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்கே இந்திய தமிழர்கள் இருக்காங்க, அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க, அவங்களோட எடுகேஷன் என்ன, அவங்களோட கல்வி திட்டங்கள் என்ன, அவங்களோட வளர்ச்சி பணி என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா அப்படிங்கிறதையும் நம்ம உற்று நோக்கணும். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா இடங்கள்லையும் சரி விஜய்க்கு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து முழுக்க சினிமாவில் இருந்து தான் வருது, அரசியல் அடிப்படையில் இல்லை. ஏன்னா விஜய் என்பவர் வந்து அறியப்படுறதுக்கு காரணமே சினிமா தான். சினிமா இல்லைன்னா விஜய் இஸ் அ நார்மல் காமன் மேன் தான். அதுதான் உண்மையான விஷயம். அவர் சினிமா இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து சினிமாவை அரசியலாக பார்க்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. 2வது விஷயம், உங்களை வந்து தற்குறி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ விஜய் தான் வரப்போகிறாருன்னு எல்லாருமே சொல்லிக்கிருக்காங்க. விஜய் வரப்போகிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால், விஜய் தான் ஆட்சியை பிடிக்க போகிறாருன்னு தெரிஞ்சால், நீங்கள் ஏன் சோஷியல் மீடியாவில் ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முக்கிய அமைச்சரவை லிஸ்ட் வருது, நாங்கள் தான் நீங்கள் தானே அடுத்தவங்களை வன்மையாக கண்டிக்கிறீங்க, அவர் ஆட்சிக்கு வருவாருங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் நம்ம அதை பற்றி பேச தேவையில்ல, வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா தான் அரசியல் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. மற்றவங்க எல்லாரும் அவரை எதிர்க்கிறாங்க, அதனால நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ரீதியில் ஓகே. ஆனால் அரசியல்னு வரும்போது அவர் மட்டும் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த நாடு, இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் அவர் எடுக்கிற முடிவுகளை பேஸ் பண்ணி தான் அந்த உறவுகள் வந்து நீடிக்கும். அதனால நீங்கள் அரசியலை பார்க்குற விதத்தை வந்து மாற்றணும்.